ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஒரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் துளாராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். பங்குனி மாதம் துளாராசி நேயர்களே, பங்குனி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும், பாக்கியாதிபதி புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பதும், ராகு அவரோடு சம்பந்தப்பட்டு இருப்பதும், 11 கூடிய லாபாதிபதி சூரியனும் அங்கே சம்பந்தப்பட்டு இருப்பதும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சுயதொழில் புரிவர்களுக்கு அதிக வருமானத்தை ஏற்படுத்தும். புதியதாக தொழில் தொடங்குகிறோம், அதற்குண்டான வாய்ப்புகள் வரும். அதை ஆரம்பித்து அதற்குண்டான வருவாயை தேடிக்கொள்ளவும். துளாராசினியர்கள் இந்த மாதம் பங்குனி மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்லாயிருக்கும். 9ல் செவ்வாய் இருப்பது கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமே தவிர மற்றபடி தொழில்துறைகள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி 2 கூடிய செவ்வாய் 9ல் இருப்பது பொருளாதார முன்னேற்றங்களையும் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்தும். காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களை அனுசரித்து செல்வார்கள். வேலையில் இருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். புதியதாக வேலையை தேடுபவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே புதிய வேலை வாய்ப்பு அமையும். அரசு வேலையை சார்ந்து முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாக்கும். அதேது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே அதற்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். திருமண வயதில் துளாராசினியர்களுக்கு அதற்கு காரணம் 3-6 கூடிய குரு 8ல் மறைவு பெற்று கெட்டவர் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது அதற்குண்டான வாய்ப்புகள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதேது 8 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது எதிர்பாராத தனலாபங்களையும் உண்டாக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சுக்கிரன் என்றாலே அது புதன் சம்மந்தப்பட்டிருப்பது. பேச்சு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அல்லது அச்சுத்துறையில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சுக்கிரன் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல இசை, நடிப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதேமாதிரி தங்கம் போன்ற ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் வருவாயை ஏற்படுத்தும். புதிய ஆர்டர்கள் நிறைய வந்து குவியும். ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு, தையல் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கல்யாணம் வயதில் இருப்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வேற ஏற்படுத்தும். துளாராசினியர்கள் ரொம்ப நாள் அந்த அர்த்தாட்டம் மிஷனில் கஷ்டப்பட்டவங்களுக்கு பூராமே ஒரு விடிவு காலமாக இந்த அமைப்பை உண்டாக்கும். 5ல் சனி இருப்பது இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 6ல் சூரியன் இருப்பது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறை அல்லது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி 2 கூடிய 9ல் இருப்பது பேச்சுத்திறன் நல்ல அமைப்பில் இருக்கும். பேச்சு துறையில் சார்ந்தவர்கள், அதாவது பாடகர்னு சொல்கிறோம் அல்லது வேறு ஏதாவது துறையில் பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாதங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் துளாராசினியர்கள் அதாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் அல்லது காளியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் ஒரு குமரன். நன்றி, வணக்கம்.